சாமி ரிஷபத்திற்கு 2026 எப்படி இருக்க போகுது சாமி? ஒரு சத்திய சோதனையான வருஷம் தான் இந்த 2026. இவங்க வாழ்க்கையினுடைய மறுமலர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு சொத்து வாங்க போறேன் அப்படின்றதுக்காக இவங்க கடன் வாங்கலாம். நண்பர்களால் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நல்லவனுக்கு சோதனை வர்றது இயற்கை தான். உண்மையான உழைப்பாளிகளுக்கு சோதனை வரத்தான் செய்யும். ரிஷபத்தில் பிறந்தவனுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தை, பெண்களுக்கு பிறந்த இடத்திலிருந்து வரக்கூடிய எதிர்பாராத முன்னேற்றம் இது இவங்களுக்கு உண்டு. இந்த 2026 ஸ்பெசிபிக்கா இவங்க வர வேண்டிய தெய்வமே, சம்பளம் இல்லாத ஒரு வரவு வருதுன்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஓ, ரொம்ப பாலிசா சொல்லிட்டீங்க. பண்டு, லொத்தரு, ஷேர் மார்க்கெட்டு இதுல எல்லாம் ஆமா, இதுல எல்லாம் ரிஷபம் போகாம இருக்கிறது நல்லது. நான் ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு 2026 திருமணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா, இப்ப சில பேர் சுயதொழில் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த காலகட்டத்துல சுயதொழில் பண்ணலாமா? 2026 ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. சுகமே சொல்லுங்க சாமி. சுகமே சூழ்க செந்திலையா. சாமி ரிஷபத்திற்கு 2026 எப்படி இருக்க போகுது சாமி? இப்போ உலக மக்களுக்கெல்லாம் ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு 2026 அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரிஷபத்துக்கு ஆண்டவன் என்ன ஒரு அனுக்கிரகம் பண்ணியிருக்கான், உண்ண உடுக்க இருக்க எந்த காலத்துலையும் குறை வராது. இந்த வருஷம் கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் இது பிறக்குது. சரி, இவங்க வாழ்க்கையினுடைய மறுமலர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு சொத்து வாங்க போகிறேன் அப்படின்றதுக்காக இவங்க கடன் வாங்கலாம். இந்த வருஷம் கடன் வாங்கலாம். போனோன்னு வங்கி இவங்களுக்கு கடனை கொடுத்து வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லும். ஆனால் இந்த ரிஷப லக்கணத்தில் உத்தமர்கள்னு சில பேர் இருப்பாங்க. பிரின்சிபல் ஆஃப் லைஃப், நான் இப்படித்தான் இருப்பேன், ஒழுக்கம், நியாயம், உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு சத்திய சோதனையான வருஷம்தான் இந்த 2026. என்ன சாமி சொல்கிறீங்க? ஆமாம். ஏன்னா சில நேரத்தில் குடும்ப தேவைகள் அப்படின்றது அதிகரிக்குது. அப்போ குடும்ப தேவைகள் அதிகரிக்குது அப்படின்னா அதுக்கு இவங்க என்னென்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் பொருளாதாரத்தில் கடன் வாங்க வேண்டிய கட்டாய சூழல் ஏற்படுது. அப்போ இதில் என்ன அனுக்கிரகம் அப்படின்னா, நண்பர்களால் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வருஷத்தில் ரிஷபத்துக்கு நண்பர்கள் மூலமாக உதவி நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க இந்த வருஷம் 2026 கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு தலைகீழ நிற்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், யதார்த்தமாக போய்க்கணும். தேவைகள் எதுவோ அதுக்கு மட்டும். ஏன்னா பொருளாதாரம் 1 மடங்கு அப்படின்னா 2 மடங்கு செலவு அவங்களுக்கு இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் தேவைகளை இவங்க சரி பண்ணிக்கிறது அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, இப்போ இதே ரிஷபலக்கணத்துக்காரங்க தக்கி முக்கி ஒரு பேங்க்லேருந்து ஒரு லோனை வாங்கி ஒரு இடத்த வாங்கிடுவோம், அல்லது ஒரு வீடு வாங்குவோம், ஒரு ப்ராப்பர்ட்டி உருவாக்குவோம் அப்படின்னு போகும்போது இந்த வருஷம் இவங்க கவனிக்க வேண்டியதே என்னென்னா, இவங்க போய் ஒரு லேண்டு முடிக்கிறாங்க அப்படின்னா அதில் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும். அப்போ 1க்கு 4 தடவை ஒரு வக்கீலை வச்சு பார்த்து அதில் எந்த விதமான விவகாரம் இல்லாமல் எடுக்கிறது நல்லது. அதை விட என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா, இவங்க வாங்கக்கூடிய இடத்துல நிச்சயமாக சல்லியம் இருக்கும். சல்லிய தோஷம். அப்போ இதையெல்லாம் கொஞ்சம் கவனித்து இவங்க செய்கிறது நல்லது. அதை விட முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும்னா, ரிஷபத்தில் பிறந்தவங்க உடல்நிலையில் அதிகமான கவனம் செலுத்தணும். இந்த வருஷம் உடல்நிலை அப்படின்றத மெயினாக கருதணும். அப்போ சில பேர்த்துக்கு ரிஷபத்தில் பிறந்தவங்க இயற்கையிலே பேக் பெயின் வரும், கான்ஸ்டிபேஷன் வரும். அப்போ இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு யோகாவோ அல்லது ஒரு எக்ஸசைஸ் ஆர் ஏதாவது ஒன்று செஞ்சு உடல் நலத்தில் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்றது இதில் இருக்குது. இன்னொன்று, நீண்ட தூர பயணத்தில் இப்போ யாத்திரைன்னு சொல்லுவோம். நீண்ட தூர பயணத்தில் போய் ஒரு ஆலய வழிபாடுக்கு போகிறேன், யாத்திரை போகிறேன்னா இந்த வருஷம் அதை நிறுத்திக்கிறது அல்லது அடுத்த வருஷம் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். அப்போ லாங் ஜேர்னி வேண்டாம், நீண்ட தூர பயணம் வேண்டாம். அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வேலை ரிஸ்காக தான் இருக்கும், கடின வேலையாக தான் இருக்கும். இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறது தான் பெஸ்ட்.
நான் கோவப்பட்டு விட்டுறேன், வேலை மாத்துறேன், வேற வேலைக்கு போறேன், அப்படிதான் நடக்கும். அதை நான் வந்து பாசிட்டிவாக சொல்கிறேன். கொஞ்சம் கடின வேலையில் தான். அப்போ அந்த வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நல்லவனுக்கு சோதனை வர்றது இயற்கை தான். உண்மையான உழைப்பாளிகளுக்கு சோதனை வரத்தான் செய்யும். அந்த மாதிரி சத்திய சோதனை இந்த 2026 இருக்கு. இதுக்கு இது பண்ணிட்டு நான் வேலையை டக்குன்னு விட்டுட்டு வெளியே வந்தால் அடுத்த வேலை கிடைக்கிறது கஷ்டம் தான். கொஞ்சம் நாள் இழுத்துரும். அப்போ இங்கே தேவைகள் அதிகமாக இருக்கும். அப்போ புதுசாக கடன் வாங்குறத கொஞ்சம் குறைங்க. நண்பர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கும், அதுலாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும். ரிஷபத்தில் பிறந்தவங்க குழந்தை ரிஷபத்தில் பிறந்தவருடைய குழந்தைகளுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும். அப்போ அதையே நம்ம பிரயாசப்பட்டு பண்ணிடலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அதை விட என்ன அப்படின்னா, இப்போ கூட பிறந்தவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி கூட பிறந்தவங்களுடைய தொழில் முயற்சிக்கு அல்லது அவங்க வந்து ஒரு உத்தியோகத்துக்கோ தொழிலுக்கோ போகிறதுக்காக இவன் சொத்தை வச்சு கடன் வாங்கி அவனுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. போச்சுன்னா அது திரும்புறது ரொம்ப கஷ்டம். இது இந்த 2026 ரிஷபம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது. ஏன்னா அது மாதிரி சிச்சுவேஷன் வரும். இது வரைக்கும் கேட்காம இப்பதான் கேட்பாங்க, வருவாங்க. அப்ப இவன் சொத்தை வச்சு கூட பிறந்தவங்களுக்கு கொடுத்துட்டு திருப்பி அவன் வட்டியோட கட்டி அதுல இருந்து அவனுக்கு ஒரு ஏமாற்றம் தான். அப்ப இத கொஞ்சம் கவனிச்சுக்கிறது நல்லது. ஒன்று. அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா தாயாருடைய ஆரோக்கியம். ரிஷபத்தில் பிறந்தவனுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. இப்போ பொதுவாக இந்த 2026 இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுடைய வீடுன்னு வச்சுக்கோமே, அந்த வீட்டில் பொதுவாக இந்த நிலவாசல் விளக்கு வைப்போம் இல்லையா, இது வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. டெய்லியே கூட வச்சிடலாம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு வைப்போம். ஆமாம், அது டெய்லி கூட வச்சுக்கலாம். அதை விட ஒரு பெரியதுன்னா, இப்போ நம்ம இப்போ கார்த்திகை பிறந்துடும், இப்போ அமாவாசை வரும். இந்த அமாவாசையிலிருந்தே, அதாவது எப்போனா தீபாவளிக்கே நம்ம வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிடணும். அது கார்த்திகை தீபம் வரைக்கும் ஏற்றணும். அப்படி இல்லாதவங்க இந்த வர்ற அமாவாசையிலிருந்து கண்டினியூவாக தீபம் ஏற்றுறது நல்லது எல்லாருமே. இதில் என்னென்னா இவங்க வீட்டில் தீபம் ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா சில ஸ்பிரிட் ஆக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் இருக்கும். அதை கொஞ்சம் இது மாற்றிடும் அப்படின்றது கொஞ்சம் இருக்குது. அதை அம்மா சொத்து அல்லது அப்பா சொத்து பிரிக்கப்படாமல் கிடக்கு, அண்ணன் தம்பி ஒத்து வரல அப்படின்ற ரீதியில் யாரையும் போய் கருத்து வேறுபாடு வச்சிடக்கூடாது. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரிஷபத்தில் பிறந்த ஆணா இருந்தாலும் சரி, ரிஷபத்தில் பிறந்த பெண்ணா இருந்தாலும் சரி. ஆமாம், இந்த பெண்களுக்கு வந்து பிறந்த இடத்துலேருந்து வரக்கூடிய சில பெனிஃபிட் அவங்களுக்கு வரும். பெண்களுக்கு அவங்க தாயார் வழி சொத்து அல்லது தாய் வழி இதில் இருந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. அதே மாதிரி புதுசாக வந்து உத்தியோக முயற்சி எடுத்து அதுக்கு வந்து பணம் கொடுத்து தான் வாங்க முடியுன்ற சூழலில் போய் பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க ஆணும் பெண்ணும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். அரசாங்க வேலைக்கு பணம் கொடுத்தோம், இல்லை கம்பெனிக்கு பணம் கொடுத்தோம் சேர்றதுக்கு, குறிப்பாக அரசாங்கம். ஏன்னா வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா கொடுத்துட்டு போயிடலாம். அதில் ஒரு ஏமாற்றம் வருதுன்னா எதுக்கு கொடுக்கணும்? அப்புறம் கொடுத்து போட்டு ஏன் கொடுத்தேன், இதெல்லாம் இந்த 2026 இவங்களுக்கு இருக்கு ஒரு பக்கம். இன்னும் ஒன்று, பொதுவாக ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு நரம்பியல் சார்ந்தது, நர்வ்ஸ் சம்மந்தப்பட்டது, இந்த செர்விக்கல் சம்மந்தப்பட்டது, இது கொஞ்சம் வரும். ஆனால் கடின உழைப்பின் மூலமாக இவங்களுக்கு நல்லா இருக்கு. உழைப்பாளிகளுக்கு இது உன்னதமான நிலை. எதிர்பார்ப்பு இல்லாமல் உழைக்கிறவனுக்கு எதிர்பாராத ஒரு பொருளாதார மேன்மையை இது கண்டிப்பாக கொடுக்கும். எதிர்பார்ப்பு இல்லாத உழைப்பு, எதிர்பாராத முன்னேற்றம், இது இவங்களுக்கு உண்டு. அதை விட என்னென்னா, இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி பார்க்கறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, உப்புக்கு சப்பு இல்லாத மேட்டரை வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சனி 3ஆம் பார்க்க எஸ், ஒன்றுமே இல்லாத விஷயம் அதில் போய் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி தொழில் செய்யும்போது இந்த கூட்டு தொழில் செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன், அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இருக்கிற தொழிலை நீங்கள் வாட்டு கவனிங்க, அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் நல்லாவே வரும். சுயதொழில் முன்னேற்றம்லாம் உண்டு. சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணித்தாகணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை அவங்க தவிர்த்துக்கணும். நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவி இந்த 2026 இவங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத உதவி அப்படின்றது, இப்போ என் ஃப்ரெண்ட் இருக்காண்டா அப்படின்னு தைரியமாக இருக்கலாம், உனக்கு எந்த ரூபத்தில் இருந்தும் உதவி கிடைச்சிடும். இதில் எந்த விதமான ஒரு குறைபாடு இல்லை. அதே மாதிரி தகப்பனார் வழி சொத்து
பூர்வீக சொத்து அல்லது அது பாகம் பிரிக்காத சொத்து அதன் மூலமாக அவனுக்கு கிடைக்கலையே அப்படின்றத நீ மெயின் பண்ண கூடாது, விட்டுறணும். ஏன்னா பாகப்பிரிவினைன்னு போயிடக்கூடாது. இது கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. இதில் இன்னொரு விஷயம், இந்த 2026 நம்ம சொன்ன தெய்வங்கள் ஒரு வழிபாடு ஒரு பக்கம் இருந்தால் கூட புதன்கிழமை விநாயகர் வழிபாடு பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு சகல விதமான சங்கடங்களையும் நிற்கும். இந்த 2026 ஸ்பெசிஃபிக்காக இங்கே வர வேண்டிய தெய்வமே விநாயகர் தான். இந்த புதன்கிழமை விநாயகர் கோயிலில் போய் 7 தீபத்தை ஏற்றிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றவங்களுக்கு சகல விதமான பிரச்சனைகளும் சால்வ், பொருளாதாரத்தை சமப்படுத்திடும், பெரிய கடன் நிலையிலேருந்து இவங்களை விடுதலை பண்ணிடும், எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். இது இந்த 2026 இந்த ரிஷபத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட்டு இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்காங்க, குறிப்பாக அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க உத்தியோகத்தில் அதிக கவனம் எடுத்துக்கோங்க. சம்பளம் இல்லாத ஒரு வரவு வருதுன்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஓ, ரொம்ப பாலிசாக சொல்லிட்டீங்க. நம்ம எப்பயுமே இப்படி பேசித்தான பழக்கம், பட்டக்குலாம் பேசப்படாது. என்ன சம்பளம் இல்லாத வரது இந்த வருஷம் வேணாங்க, இல்லாடிச்சு வீம் பம்பில் சிக்கிடுவீங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் எந்த ராசியில் பிறந்தாலும் மருத்துவத்துறை சார்ந்ததில் ஒரு முனைப்போடு செயல்படுவாங்க. நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. எழுதலாம், எக்ஸாம் எழுதலாம். ஆனால் இந்த வட்டம் எக்ஸாம் எழுதுறத கொஞ்சம் அதிக பிரயாசம் பண்ணி தான் எழுதணும். யார்? ரிஷபத்தில் பிறந்தோம். ஏன் உயர்கல்வியிலேயே இவங்க என்ன செய்யணும்னா, ஸ்டூடெண்ட்டு உயர்கல்வியிலேயே உங்களுக்கு உரிய கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுலேயே குழப்பம் இருக்கும். அப்போ அதை அங்கே கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட பெருமக்கள்கிட்ட என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டு செய்கிறது நல்லது. ஏன்னா உயர்கல்வியில் ஒரு குழப்பம் இருக்குது. சில நேரத்தில் இப்போ இதில் இன்னும் ஒரு கூத்து நடக்கும். +2 எழுதின உடனே மார்க் சரியாக வரல, நான் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்லாம் இல்லை. இந்த எக்ஸாமில் என்ன மார்க் கிடைக்கோ அதோட உள்ள போய் சேர்றது நல்லது. இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் வேண்டாம். என்ன அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு, டக்குன்னு இங்கே ஸ்கூல் மாற்றிடுவோமா அப்படின்னு ஸ்கூல் மாற்றவே கூடாது. இந்த ரிஷபத்துக்கு ஸ்கூலை மாற்றிடக்கூடாது, வீடு மாறக்கூடாது, வீடு மாறக்கூடாது. சரியா? மாற்றமே வேண்டாம், இயல்பா இருக்க போதுமானது. ஆனால் அதுலேயே இப்போ இந்த ரிஷபத்தில் பிறந்த அம்மா கூட பிறந்த பெரியம்மா அப்படின்னு வச்சுக்கிடுவோமே, அம்மா கூட பிறந்தவங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அல்லது இவங்களுடைய மூத்த சகோதர சகோதரி, அவங்களுக்கு இவங்க ஏதாவது உதவி பண்ண வேண்டிய சூழல் இருந்தாலும் இருக்கலாம். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்போ இதெல்லாம் விநாயகர் வழிபாடு இவங்களுக்கு நல்லது. அந்நியன் இதில் முக்கியமாக என்னென்னா, ஏதாவது கண்ணுக்கு தெரியாத ஒருத்தன் உங்கள்கிட்ட இந்த 2026 பெரிய தொகையை அபகரிச்சுட்டு போகிறது மாதிரி இருக்குது. அதிலிருந்து அறிவுபூர்வமாக நீங்கள் தப்பிச்சுக்கிறது நீங்கள் தான். நம்ம சொல்லத்தான் முடியும் இல்லையா? இதை மட்டும் செஞ்சுக்கிட்டா. நிறைய பேர் அதில் தான் சாமி இழந்துடுறாங்க. அது ரிஷபத்தில் போய் பணத்தை கொடுத்து விட்டு நிறைய வரப்போகுது, இல்லை பன்மடங்காக வரப்போகுது, நம்ம சீட்டு, சிட்பண்டு, லொத்தரு, ஷேர் மார்க்கெட்டு, இதில் எல்லாம் ஆமாம், இதில் எல்லாம் ரிஷபம் போகாமல் இருக்கிறது நல்லது. பாலிசியாக சொல்லுவோமே. என்ன மற்றபடியெல்லாம் இவங்களை ஏன்னா இயற்கையாக பார்த்தோம்னா சரி, ஆண்டை முன்னியத்தில் இவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. வழிபாட்டில் இவங்க இதை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பயாவது சமயம் கிடைச்சிச்சு, இவங்களுக்கு ஒரு சமயம் கிடைக்குது, அல்லது ரிஷபத்தில் பிறந்தவங்க குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா மாசி மாதம் உத்தரகோசமங்கை போயிட்டு வர்றது நல்லது. வழிபாடு உத்தரகோசமங்கை போயிட்டு நல்லது. இங்கே நார்த்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா சிதம்பரம் போயிட்டு வர்றது நல்லது. இது ரெண்டும் இவங்க வழிபாடு பண்ணுறது உங்கள் வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கு அடித்தளமாக அமையும். நிச்சயமாக. ஏன்னா அதை சிறப்பாக இருக்குது. அதாவது உழைப்பு அதிகம், பெனிஃபிட் கம்மி. எதிர்பாராத உழைப்பு எதிர்பாராத மேன்மையை கொடுக்கும். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத நிலையில் இவங்க வழிபடணும். சொல்ல காப்பாற்றணுமேனு சொல்லிட்டு காசு பணத்தை வாங்கி இன்னொருத்தர் கொடுக்குறது செய்கிறது வச்சுக்கூடாது. அப்போ இந்த 2026 இவங்களுக்கு வேண்டிய சுகபோகத்தை சுகமேன்மையை குறைக்காது. ஆனால் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை இவங்களாக தான் அதை சரி பண்ணிக்கணும். நிச்சயமா. ஒரு சிலருக்கு தசாபுத்தி நல்லா இருக்கும், அவங்களுக்கு எந்த விதமான சங்கடம் இல்லாமல் போயிடும். 2026 கிரக நிலைகள் இதைத்தான் சொல்லுது. கோச்சார கிரக நிலை தான் நம்ம சொல்றோம். ஆமா, உங்க தசாபுத்தி நம்மளுக்கு தெரியாது. எஸ், அதனால நீங்க
இதை அனுசரித்து நடந்துக்கிட்டா 2026 உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமையும். நிச்சயமா. இப்ப திருமணத்துக்கு எதிர்பார்த்திருப்பாங்க, மறுமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த டயத்துல திருமணம் பண்ணல. இல்லை, நான் ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு 2026 திருமணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் நான் வேணான்னு தான் சொல்லுவேன். இந்த காலத்தில் திருமணம் வேண்டாம். இப்போ ரிஷபத்துக்கு குரு வந்து 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார், நல்லது தான். அவருடைய 7ஆம் இடத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ இந்த காலம் உகந்த காலம் தானே அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய தசாபுத்தி வந்து திருமணத்தை அங்கீகரிக்குது, அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் அங்கீகரிக்குதுன்னா பண்ணலாம். அப்போ திருமண முயற்சி இந்த காலகட்டத்தில் நல்லதா 2026 அப்படின்னா என்ன பொறுத்த மட்டும் அதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சோம். 2ஆம் திருமணமே வேண்டாம். 2ஆம் திருமணமும் தேவையில்லாத ஒன்று தான். குழந்தைகளுக்கு எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்கும். இப்போ அந்த குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆரம்ப கல்வி, உடல் நலம், இதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டால் ரிஷபத்தில் பிறந்தவங்க இப்போ கார்த்திகை உத்திராடத்தில் பிறக்கிறாங்க, ஒரு குழந்தையாக இருக்குது அப்படின்னா அதனுடைய உடல் நலத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், கவனம் வேணும். ஸ்கூல்லாம் மாற்ற தேவையில்லை, படிப்பு நல்லாயிருக்கும், அதெல்லாம் ஒன்றும் குறை இருக்காது. குழந்தைகளுடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். பட் அந்த ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். நிச்சயமா நிச்சயம். வயதான உறவுகளும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து. ஆமாம், இல்லை, வயதானவங்களுக்கு எந்தவித குறைபாடும் இல்லை. அவங்களுக்கு நல்ல வெல் சொபிஸ்டிகேட்டட் கிடைக்கும், ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் வராது, நல்லா பார்த்துக்கலாம். இப்போ சில பேர் சுயதொழில் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த காலகட்டத்தில் சுயதொழில் பண்ணலாமா? 2026 சுயதொழில் வேண்டாம். 2026 வேண்டாம். சர்வீஸ் மோட்டிவேஷனில் நல்லாயிருக்கும். ஏன்னா கடனும் வட்டியும் கூடுது. எதுக்கு போய் இது இருக்கிற தொழிலை பார்த்துக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை குறைக்க போகிறதில்ல, கிடச்சிக்கிட்டே இருக்கும். புதுசாக ஒரு தொழில்துறையை தொடரும் அப்படின்னா அதிகமான முதலீடு. இப்போ இதை வந்து பார்த்தோம்னா யாராவது ஒருத்தர் சொல்லுவான், யாரப்பா அப்படி இருக்க, இதை வந்து பண்ணுப்பா சொல்கிறதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன், பட்டுக்கிட்டு அதைங்கிறது. ஏன்னா சனி செவ்வாய் பார்வை ஒன்று இருக்குது. அப்போ நாம் ஒன்று நினச்சி முதலீடு பண்ணுவோம், எதிர்மறை ஆயிடுச்சுன்னா, அவுட்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னா. ஏன் கேட்டேன்னா அவங்களுக்கு திடீர்னு இந்த வருஷத்துல அது தோணும், நம்ம சுயதொழில் வேலையை விட்டு கூட சுயதொழில் பண்ணிக்கலாம், ஏதாவது பிரான்சைசி எடுத்துக்கலாம்னு தோணும். அது முன்னாடி கேட்டோம்னா இல்லை. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. இப்போ ரிஷபத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, இவர் மனைவிக்கு அரசாங்க முயற்சி பண்ணிக்கிருக்காரு, உத்தியோக முயற்சி மனைவிக்கு முயற்சி பண்ணிக்கிருக்காரு, அது கிடைச்சிடும். ஏன்னா அதுக்காக இவர் வந்து ஒரு பணத்தை செலவழிக்கிறாருன்னா ரைட், படிக்க வைக்கிறதுக்கு இல்லை எக்ஸாமுக்கு அதுக்கும் செலவழிச்சா பிரச்சனை. உத்தியோகத்துக்கு, மனைவின்ற உத்தியோகத்துக்காக கொஞ்சம் பணத்தை செலவழிக்கிறார், அனாமத்தா சக்சஸ். அப்போ 2ல் ஒருத்தருக்கு அப்படிங்கும்போது ரிஷபத்தில் பிறந்தவங்களுடைய மனைவிமார்களுக்கு இது விசேஷமான காலம், நல்லாவே இருக்கும். சரியா? இப்போ இந்த காதல் திருமணம்னு ஒரு விஷயம் இருக்கு. திருமணத்துக்கே போயிடக்கூடாது. இந்த காதலுக்குள்ள ரிஷபராசிக்காரங்க ஈஸியா போயிடுவாங்களே, அது இல்லை பிரச்சனை வழிவகுக்குமா? ரிஷபத்துக்கு வந்து காதல் திருமணம் அப்படின்றது இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து சிக்னிஃபேக்டரே வேற. இப்போ அது செவ்வாயை வச்சும் எடுக்கலாம், புதனை வச்சும் எடுக்கலாம். ஏன் குருவே சில நேரத்தில் வந்து அதை பண்ணுவார். ஆனால் இவங்களுக்கு இந்த வட்டம் காதல் திருமணம்னா இதில் இல்லை, காதல் திருமணம் பண்ண வேண்டாம். இது ரிஷபத்துக்கு போய் லவ் மேரேஜ் அப்படின்றதெல்லாம் அது இந்த நான் கல்யாணத்தையே தள்ளி சொல்றேன். இந்த காதல்ன்ற விஷயத்துல நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்காண்டி அதையும் சேர்த்து சொல்லிட்டோம்னா இது இருக்கு. ஏன்னா கட்டின உழைப்பு இருக்கு, இந்த உழைப்பை வச்சு தான் என் வாழ்க்கையினுடைய மாற்றம் இருக்கு. அதனால இந்த வருஷத்தை நியூட்ரலாக கொண்டு போகணும், சக்சஸாக கொண்டு போயிடலாம். நிச்சயமா சாமி. நெஞ்சாத நன்றிகள் சாமி. சுகமே வாழ்த்துக்கள். நன்றி.